கார்த்திக் நேத்தா அவரும் நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. தான் நிஜம். எங்க ரெண்டுத்துக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்கு. நான் உண்மையாவே ஒரு கவிஞனோட படம் எடுக்கணும், கவிஞனோட வாழ்க்கை வரலாற்றை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கார்த்திக் நேத்தா கதையை நான் எடுப்பேன். ஏன்னா தமிழ் வாழ்வோட கொந்தளிப்பு, ஏமாற்றம், அவமானம், கனவுகள், ஒரு என்ன சொல்றது, ஒரு நிதானமற்ற தன்மை, ஏக்கம், வெறி, எவனுமே இந்த உலகத்துல எனக்கு வேணாண்டா அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்வு இன்னைக்கு எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பம், இது எல்லாமே நிரம்ப பெற்ற ஒரு கவிஞன் கார்த்திக் நேத்தா. ரெண்டு பேத்துக்குள்ள அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பியா வாழ்ந்துருக்கோம், அண்ணன் தம்பியா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம், அண்ணன் தம்பியா ரோட்ல விழுந்திருக்கோம், பேசியிருக்கோம். பயந்துருக்கேன் நான் அவரை பார்த்து ஒளிந்த தருணங்கள் நிறைய. ஆனா இன்னைக்கு அவரை பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ்ல நீ என்ன நினைச்சுக்கோ, இந்த ஸ்டேஜ்ல நான் கம்பீரமா உணர்ந்த ஒரு இடம் கார்த்திக் அண்ணனை பார்த்ததுதான். அவர் நடந்து வந்ததும், கம்பீரமா நின்றதும், அவர் உடல் வாகும் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாழ்க்கை இவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் வாழ்க்கை. சில மனிதர்கள் சில தாமதமா வருவாங்க, சில மனிதர்கள் இன்னும் பிரளயமா அவங்க மனம் போன போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அது நம்ம சேருவாங்க. நாம அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி கார்த்திக் நேத்தா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாம என்னமோ அவனை உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டான்னு நினைச்சிருவோம். ஆனா அவன் கிளம்பி வந்தாங்கன்னா, அவங்க மாறினாங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாற போற இடம் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு வாசலை கார்த்திக் திறந்து வச்சிருக்காரு.